ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷார்ட்கட் டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாஸ்கோடா காமா அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அது கிடையாது. இந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான படம். இதில் நக்குல், கே.எஸ். ரவிக்குமார் இப்படி ஏகப்பட்ட நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் செம காமெடி படம். பட் இதில் என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான இது, இப்போ வந்து இப்போ நடக்கிற நல்ல நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நடக்கிற நல்ல விஷயம்லாம் கெட்ட விஷயமா மாறினா எப்படி இருக்கும், என்னப்பா இவ்வளோ நல்லவனாக இருக்கான், இப்படி இருந்தால் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நல்லவங்கள்லாம் ஜெயிலுக்கு போனால், அதாவது நல்லதெல்லாம் நல்லதே இல்லை, கெட்டது மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினச்சி பண்ணுற ஒரு உலகம். அதாவது தலைகீழ இருக்கும் அந்த உலகம். நம்ம எதை நல்லதுன்னு நினச்சி பண்ணுறோமோ அது கெட்டதான் நினைப்பாங்க மற்றவங்க. இதில் வந்து நக்குல் வந்து எல்லாமே அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கார். பட் இப்படிலாம் இருந்தால் பையன் பழைய முடியாது, கொஞ்சமாவது குத்தும் கொலையும் ரவுடி செல்லம் பண்ணால் தான் இந்த உலகத்தில் பழைய முடியும் அப்படிம்பாங்க. எப்படியாவது நம்ம பையனை அந்த மாதிரி மாற்றணுமே அப்படின்னு. இவருக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்காப்புல. பட் புரியல எனக்கு இந்த படம் வந்து, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா பார்க்கலாம், ஓரளவு நல்லா இருக்குது. பட் ஐஏஎம்டிஏன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஐஎம்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9.8 கொடுத்துருக்காங்க அந்த படத்தோட ரேட்டிங். கூகுளில் தட்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது, ஆவரேஜ் மூவி தான். இதில் என்னென்னா, ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால வாஸ்கோடா காமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இவர் அங்கேருந்து அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லி சித்தப்பா வீட்டுக்கு வராரு. இங்கே நடக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு நல்லவனா அந்த வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் அப்படி பண்ணி இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் தங்க வைக்கிறாங்க. அங்கே போய் தங்க வச்சா அங்கே ஹீரோயினி இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இதெல்லாம் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கல்யாணத்து அன்னைக்கு ஒரு கல்யாணத்தில் சண்டை நடக்கும். அதை போய் இவர் தடுத்து அடிச்சிருவார். இவர் நல்லதை தட்டி கேட்டார் அப்படின்னு சொல்லி இவர் வாஸ்கோட அம்மாவுக்கு அனுப்பி வை அப்படின்ட்டு அனுப்பி வச்சுருவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா இருப்பார். அவங்க அப்பா ரொம்ப நல்லவரான், அதாவது நல்ல ரவுடி. அதாவது நல்ல ரவுடின்னு சொல்ல முடியாது, ரவுடியா நல்லவரான் அப்படின்றானுங்க. ரவுடிங்களெல்லாம் அடிப்பார், போலீஸுங்களெல்லாம் அடிப்பாருன்றதுனால இப்படி வச்சுருக்கானுங்க, என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. சரி பரவாயில்ல, பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. படம் வந்து பெருசாக இதாகலை. எனக்கு ஒரு சில இடத்துல சிரிப்பு வரல, ஆனால் ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஆர்ஜி கிருஷ்ணாங்கிறவர் எடுத்திருக்காரு. ஆர்ஜி கிருஷ்ணா டைரக்டர் வந்து ஆர்ஜி கிருஷ்ணா. அதான் ஆர்ஜிகே அப்படின்னு சொல்லி டைட்டிலில் போடுவாங்க. நல்லாயிருக்கு படம், ஓரளவு பரவாயில்ல, நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. அப்படின்னா நல்ல படமாக தான் இருக்கும். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. நல்லாயிருக்கு, ஓரளவு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒன் டைம் வாட்ச் மூவி தான், அந்தளவுக்கு பெருசாக காமெடியெலாம் கிடையாது. இதில் கே.எஸ். ரவிக்குமார் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். ஒருத்தர் என்னடானா அவங்க அப்பாவை கொலை பண்ணணுன்ட்டு வருவான், ஒருத்தர் என்னடானா அவங்க அப்பாவை காப்பாற்றணுன்ட்டு வருவான். அது வந்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, இந்த படம் இவ்வளோதான். இந்த படத்தில் பெருசாக கதை கிடையாது, நீங்கள் பார்க்குறது பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.